கட்சிக்கு வந்தாலும் ஓகே தான். நான் ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் அவன்கிட்ட கேட்டேன். நான் நிறைய பொண்ணுங்க ஒப்பீனியன் அப்படிதான் இருக்கு. படத்திலே இருக்கணும், அண்ணன் அரசியல்லாம் வேண்டாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அதேதான். படத்திலே நடிச்சிருக்கீங்க, அரசியலுக்கு வந்தா நிறைய எதிரிகள் வருவாங்க. அதுவும் கரெக்ட் தான். இப்போ நிறைய முன்னாடிலாம் வந்து விஜய் ஃபேன்ஸும் அந்த அஜித் சார் ஃபேன்ஸும் சண்டை போடுவாங்க. அப்போ வந்து பார்த்துருக்கேன், சோசியல் மீடியா ரொம்ப சண்டை ஆகிட்டு இருக்கும். அப்போலாம் வந்து விஜய் அஜித் சாரே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஓப்பனாகவே சண்டை போடுங்க, ரெண்டு கட்சிக்காரங்க டிஎம்கே ஏடிஎம்கே கூட சண்டை போடுங்க, மாற்றி பசங்க இஷ்யூ போயிட்டு தான் இருக்கு. அவங்க பிரச்சனை வரதான் செய்யும். இந்த கட்சி அவங்க எதுவுமே பண்ணல. இப்போ இருக்க ஆளுங்கட்சி எதுவுமே வந்து நிறைய இஷ்யூ பார்த்துட்டு தானே இருக்க. மாதம் ஏதோ ஒரு பிரச்சனை, கேர்ள்ஸ் சேஃப்டியாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்க லாக்அப் எடுத்து, எதுவுமே சரியில்லை. அதனால வந்து புதுசாக யாரையாவது கொண்டு வரணும்னா யாருமே இல்லை. அண்ணன் வரும்போது அண்ணனை வந்து வரவேற்காங்க. அண்ணனுக்கு ஃபேன்ஸ் அதிகம். இந்த மாதிரி அண்ணனோட நல்ல மனசு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஹெல்ப்பிங் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி படத்தெல்லாம் விட்டுட்டு வராரு. இவ்வளோ கோடி வந்து சம்பாதிக்கிறவர், 500 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறவர் விட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக காசுக்காண்டி வரல, நல்லது பண்ணுவாங்கன்ட்டு நிறைய பேரோட ஒப்பீனியன் இருக்கு.